ஐட்டா ஐட்டா வாடியாத்தா வா. என்ன திங்குற? பொட்டுக்கடல இந்தா. வேண்டாம் நீ தின்னு. ஆமா வீரையோட சண்டைக்கு பண்ணியாமே? நானா போனேன், அவனா வந்தா 4 போடு போட்ட. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ சாதுவாச்சே, எப்படி சண்டை போட்ட? சாதுவா இருந்தா கொலை நடத்துமா? எனக்கு எப்பவுமே சண்டை ஒம்பல பிடிக்காது. ஆனா எவனாவது வேணும்னே ஒம்பு பண்ண வந்தானா துரத்தி துரத்தி அடிப்பேன். அது சரி, இந்த சண்டை எல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? கத்துக்கிட்டா சண்டை போடணுமா? இந்த உடம்பு பத்தி உனக்கு தெரியாது. வளைச்சு வளைச்சு வரமேறின உடம்பு, கருவேலம் கட்டை மாதிரி. எங்க ஐட்டா சண்டையில ஜெயிச்சிட்டாருன்னு இப்பவே ஊர் பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் பெரியய்யா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இனிமே வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வர சொன்னேன்ல. அம்மா, நான் என்ன சம்பளத்துக்கு அங்க வேலைக்கு போறேன்? நான் ஒரு நாள் அங்க போலனா கூட பெரியய்யா சரியா சாப்பிட மாட்டாரு. பொன்னி, அப்பாவுக்கு நீ வேலைக்கு போறது பிடிக்கல. உனக்கு 7 வயசா இருக்கும்போது கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும்னு பெரியய்யாவே இங்க வந்து கூப்பிட்டாரு. அதனால அனுப்பணும். உனக்கும் காலாகாலத்துல கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது தினம் ஒரு தடவை அங்க போயிட்டு வரேம்மா. சொந்த பேத்தி மாதிரி வளர்க்கறாரு. அவரை பார்க்கலன்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும். சரி சரி. பொன்னி குட்டி, என் குட்டி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்ன? இனிமே என்ன குட்டின்னு கூப்பிட்டா நான் இங்க வரமாட்டேன். நான் என்ன இன்னும் சின்ன குழந்தையா? எனக்கு நீ எப்பவும் சின்ன குட்டி தான், என் செல்ல குட்டி. சரி, இந்த வீட்டு மருமக எழுந்துச்சிட்டாளா? இன்னும் இல்ல. சி மூதேவி, 10 மணி வரைக்கும் தூக்கம். என் மக வயித்த பிறந்த பேத்தியாச்சேன்னு மகனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். என் நிம்மதியே போச்சு. எல்லாம் தலை விதி. அப்பனே முருகா. பலகாரம் சாப்பிடல? வேண்டாம் பொண்ணு, பசிக்கல, எடுத்துட்டு போ. இத பாருங்க, பெரியய்யாவுக்கு உடம்பு சரியில்லை. இந்த நிலைமையில நீங்களும் பொண்டாட்டியும் எலியும் புண்ணியமா இருந்தா இப்படி? பெரியய்யாவும் உங்களை நினைச்சா கவலைப்படுறாரு. அதுக்கு நான் என்ன செய்ய? நீயே சொல்லு பண்ணி. அவ அழகா நட்டி கூட பரவாயில்ல. ஒரு சுறுசுறுப்பு வேண்டாம், ஒரு அன்பு வேண்டாம். தரித்திரம். 10 மணிக்கு எந்திரிக்கிறது, திங்கிறது, தூங்குறது, பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அதுக்காக பட்டினி கிடந்தா சரியா போயிடுமா? நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பொன்னி, பொன்னி. சின்னம்மா, எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாச்சு. சின்னம்மா, நாளையில இருந்து கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருச்சு வந்தீங்கன்னா நல்லது. பெரியய்யா ரொம்ப வருத்தப்படுறாரு. என்ன செய்ய சொல்ற பொன்னி? நீயே சொல்லு. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தங்கிட்ட பிரியமா இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியுமா? ராத்திரி பூரா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறேன். என்ன பிடிக்கலனா கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டாம் சொல்ல வேண்டியதானே? என்ன கட்டிட்டு ஏன் இப்படி உயிரை எடுக்கணும்? வீட்டு வேலை பூரா அப்படி அப்படியே கிடக்குது. நீ பாட்டுக்கு உட்கார்ந்து புஸ்தகம் படிச்சிட்டு இருக்கியே. வாடி, இழுத்து போட்டு 2 வேலை செய். என்ன செய்யணும்? துணிமணிகளை துவைச்சு போடு, இல்ல வந்து சாணியை தட்டு. சீ, இந்த சாணி தட்டுறது, மாட்டை குளிப்பாட்டுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. வேற வேலை என்ன இருக்கு? பாதி நேரம் சொகுசா ஐயா வீட்டுக்கு போயிடுற, மீதி நேரம் புஸ்தகம் படிச்சிட்டு இருக்க. ஏண்டி, தெரியாம தான் கேக்குறேன். நீ மட்டும் என்ன ஓவியமா பிறந்தியா? நான் மட்டும் வாந்தி எடுக்கும்போது வதக்கர் விழுந்தனா? எனக்கு என்ன தெரியும்? அம்மாவை போய் கேளு. என்னடி, என்ன அங்க சண்டை 2 பேருக்கும்? இத பாருங்கம்மா, எந்த வேலை கேட்டாலும் ஒண்ணு இவளுக்கு தெரியலங்கிறா, இல்ல பிடிக்கலங்கிறா. நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலை செய்யறது? உன்னால முடிஞ்சது செய்ய, மீறியே நான் செய்யறேன். இவளை மட்டும் கண்டிக்க மாட்டியே? அடியே, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ புருஷன் வீட்டுக்கு போய் அவஸ்தைப்பட போற. சரிதான் போடி, உனக்கு இஷ்டம் இருந்தா செய், இல்லன்னா சும்மா இரு. ஏன் அழட்டிக்கிற? ரொம்பதான் செல்லம் கொஞ்சாதாத்தா. நீயும் பொம்பளைங்கிறத ஞாபகம் வச்சுக்க.
என்ன பொண்ணு காலங்காத்தால ஜல் ஜல்லுன்னு என்ன இது? பலகாரம் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? விசேஷம் என்ன, அம்மாக்கு மருமக நினைப்பு வந்துருச்சுதா, அதுவே விசேஷம் தான். அத்தைக்கு மேல பிரியந்தா அத்தை பொண்ணுக்கு. சரி சரி, ஆறு போறதுக்கு முன்னால இதை சாப்பிடுங்க. உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்க சாப்பிடாம இருப்பேனா? குளிச்சுட்டு சாப்பிடுறேன், திண்ணையில வச்சுட்டு போ. கொஞ்சம் குண்டாயிட்டா நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவ திண்ணையில வச்சுட்டு போயிருக்காளே. காக்கா கிக்கா ஏதாவது கொத்தி இருந்தா? ஐட்டா ஐட்டா, குளிக்கிறியா? குளி குளி. இதுக்கு மேலயா திங்க போறாரு? என்னது இது? வெள்ளை பணியாரம், இது கருப்பட்டி பணியாரம். அது தெரியுது, எனக்கு கொடுத்து விடுறது நீ திங்கிற? காலையில இருந்து மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தா எனக்குன்னு ரெண்டு பணியாரம் வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்டா அம்மா மருமகனுக்கு ஆசையா அள்ளி கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்களாம். நீ நிச்சயமா இவ்வளவு திங்க போறது இல்ல, அதனாலதான் உனக்கு வேண்டியது மட்டும் வச்சுட்டு மீதியை நான் திங்குறேன். எனக்கு இவ்வளவு போதும்னு உனக்கு எப்படி தெரியும்? நல்லா தெரியும். உனக்கு எந்தெந்த நேரத்துல எது பிடிக்கும், எவ்வளவு சாப்பிடுவேன்னு எல்லாமே தெரியும். வேற என்ன தெரியும்? அது அந்தந்த நேரத்துல சொல்றேன். சட்னிக்கிட்ட ஒண்ணும் இல்லையா? எல்லாத்தையும் தின்னு போட்டாளா? ஐட்டா ஐட்டா, நான் இங்க வந்து தின்னேன்னு அம்மா கிட்ட சொல்லிடாத. மாமா வணக்கம். அடடே வாங்க மாப்பிள. அடியே யார் வந்திருக்கா பாரு. உட்காருங்க மாப்பிள. உட்காந்துட்ட. வாங்க தம்பி, சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப இழுச்சு போயிட்டீங்க? அட என்ன மாப்பிள நீங்க, அவ என்னைக்கு குண்டா இருந்தா? 2 தடவை உண்டா இருக்கும்போது குண்டா இருந்தா, அவ்வளவுதான். சும்மா இருங்க. இருங்க தம்பி, காபி கொண்டு வர. காப்பியா? வெயிலுக்கு ஜில்லுன்னு மோர் கொண்டு வா, எனக்கு சேர்த்து. அப்புறம் மாப்பிள ஒண்ணு இல்ல மாமா, இந்த சிறைகதை ஒருத்த எங்கடா அது? ஒரு புலிகளை கொண்டு வந்து கொடுத்தா, இதை வச்சு ஒரு சங்கிலி பண்ணி போட்டுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. ஒரு 5 பவுன்ல பண்ணா போதும் இல்ல? இந்தாங்க மாமா, இது 2000 ரூபாய் இருக்கு, மிச்சம் அப்புறம் தரேன். இன்னும் 1 வாரத்துல செஞ்சு தர சொல்றேன். ஒரே மாமா, ஒரே அத்தை. புத்திசாலியான மாப்பிள, பொறுப்பா பணம் காசு சேர்த்துட்டு வராரு. பொன்னியை அவர் கூட சேர்த்து வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சது. உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுறதுக்கு தான். வா, நேரமாச்சு போலாம். சாப்பிடுறதுக்காக உழைக்கிறது இல்லையா? கழுதைக்கான வயசாச்சு, இன்னும் சோத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை காணும். ஐயோ, என்னது சோத்தை காணும்? தூக்கு சட்டியை விட்டுட்டு சோத்தை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்களே. முருகா, இன்னைக்கு பட்டினிதான். என்ன என்ன என்னைத்தா, உன் சமையல் எப்படி இருக்குன்னு பாக்க நான் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? நல்லா இருந்ததா?
நல்லா இருந்தது. பெரும் சோறும் வெங்காயமும். தினம் இது சாப்பிட்டா நாக்கு சட்டே போயிடும். டேய், நீ பொட்ட புள்ள, உனக்கு என்ன தெரியும் ரசனைய பத்தி? இந்த வெயிலுக்கு வெங்காயமும் தயிர் சாதமும் எப்படி இருக்கும் தெரியுமா? இருந்ததே, நான் தான் சாப்பிட்டு பார்த்தனே. இந்த நெய்மீன் குழம்பும் சாதம். நெய்மீனா? நாளையில இருந்து நானே உனக்கு கொண்டு வந்து தரேன். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? காலாகாலத்துல ஒருத்தைய கட்டிக்கிட்டீன்னா அவ சுட சுட சமைச்சு கொண்டு வந்து தரும்ல. ஆமா, நானா வேண்டாம் வேண்டாம்னு ஓடிட்டே இருக்கேன். உனக்கு தெரியுது, உங்க அப்பா அம்மாக்கு தெரியலையே. அவங்களுக்கு தான் வயசாச்சு, தேவையானவங்க தானே சொல்லணும். ஐயோ, இந்த பாரு, நிறைய முள் இருக்க. இதோ இப்படி சாப்பிடணும். முருகா, ஏண்டி காமாட்சி, எதுக்குடி நீயா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல அது சிரிச்சா பைத்தியம் சொல்லுவாங்க. போங்கடி. ஏக்கா, எதுல என்ன இருக்குன்னு கூடவே இருந்து பாத்துக்க. நாளைக்கு சமையல் பண்ணும்போது தடுமாறு போற. ஆமா, இந்த உப்பு புளி எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு 30 பேரா வேணும். எங்க பெரியய்யா வீட்டுல ஸ்டோர் ரூம் சாவியே என் கையில தான். 1008 வகை இருக்கும். என்ன தூசிடா கட்டு பொன்னி, அவங்க வீட்டுல 1008 வகை இருக்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிறத நாம தான் ஒழுங்குபடுத்தி வைக்கணும். ஆயிட்டா, நீயாவது கொஞ்சம் பார்த்து வச்சுக்க. நாளைக்கு அக்கா சமையல் பண்ணும்போது உதவி செய்யலாம்ல. அது எனக்கு தெரியும். நீ சாமான்களை எடுத்து வைக்கிறது பேர் பண்ணிக்கிட்டே பாதியை நீயே தின்னுடாத. ஏன்னா தேவையில்ல, வீட்டுல சோற போட மாட்டீங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் எதையாவது குறிச்சுக்கிட்டு. ஏ காமாட்சி, திங்காம எடுத்து வை. என்ன பிள்ளைங்க பெத்திங்க, என்ன பிள்ளைய பெத்திங்க அத்தை. சீக்கிரம் நல்ல பையனை பார்த்து இவளை கல்யாணம் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுங்க. அவனாவது இவ வாய்க்கு பூட்டு போட நான் பாப்போம். பொன்னி, நான் வயலுக்கு போறேன். நீ மத்தியானம் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு. இதுல சாப்பாடு வச்சிருக்கேன். நான் பெரிய வீட்டுக்கு போயிட்டு வரேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வேலைக்கு போகணுமா? வேலைக்குன்னு இல்ல, நான் போனா அவருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அதோட சாயந்தரம் நீங்க வர வரைக்கும் நான் தனியா தானே இருக்கணும். எனக்கும் பொழுது போகணுமே. பொழைப்புக்காக இல்லாம பொழுது போறதுக்காக வேலைக்கு போறவங்க நிம்மதியா இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சாதமும் வேகல, உப்பும் அள்ளி கொட்டி இருக்கா. எப்படிதான் இந்த ஐட்டா குடும்பம் நடத்தி குப்பை கொட்ட போகுதோ தெரியலையே. முருகா, என்ன பண்ணே ஞானம் பண்ணித்தா. போமா, புதுப்படாரு சமையல சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப ருசியா இருக்கும். போமா, பசிக்குது. என்ன பண்ணிருக்கா? புளியோகரையா? குமரா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம். ஐயோ ஐயோ, என்ன ஐட்டா? அக்கா சமையல் எப்படி இருக்கு? பாத்தியா, உங்க அக்கா காலங்காலத்துல எந்திரிச்சு புருஷனுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா? புளியோகரை, தேங்காய் துவையல். என்னமோ பெருசா சொன்னா எங்க அக்காவுக்கு ஒண்ணும் தெரியாது, சமையல் தெரியாதுன்னு சொல்லி. சாப்பிட்டு பாரு, உனக்கே தெரியுது. நான் சாப்பிடல, உனக்கு பிடிச்சிருந்தா சரி, சாப்பிடு. அம்மா, வா பண்ணி, வா வா வா, உட்காரு.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வீட்டுல யாருமே இல்லையே. அப்பா வயலுக்கு போயிருக்காரு. காமாட்சி பின்னாடி குளிச்சிட்டு இருக்கா. என்ன விஷயம்? நான் வீட்டு விளக்காயி 45 நாள் ஆச்சு. நீ ஏண்டி அதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? எல்லாரும் கிட்ட எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. பாப்பளுக்கு தெரியுமா? சத்தம் போடாதம்மா, யாருக்குமே தெரியாது. ஏம்மா, எனக்கு போய் புள்ள வேண்டாம்மா. 2-3 வருஷம் ஆகட்டுமே. உனக்கு தெரிஞ்ச மருத்துவச்சிகிட்ட சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி கூட. அடியே, என்னடி சொன்ன? உனக்கு புத்தி இருக்கா? இன்னொரு முறை இந்த விஷயத்தை என்கிட்ட பேசின செருப்பால அடிப்பேன். ஆயிட்டா ஆயிட்டா ஆயிட்டா. இன்னைக்கு தான் இந்த உடம்பு சாப்பிட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்னடா விசேஷங்கண்ணா? நான் ஒரு உதவி கேட்பேன், கண்டிப்பா செய்யணும். நீ சும்மா கேட்டாவே செய்வேன், கட்டி பிடிச்சு கேட்டா செய்ய மாட்டேன். சொல்லு. நான் அம்மா கிட்ட கேட்டேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கேட்டேன்? அது வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ள குழந்தை பெக்கிறவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலிங்க நினைக்கிறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்தா? என்னது இது? இதெல்லாம் அவங்க தலையெழுத்து, நம்ம கையில இருக்கு. எல்லாம் ஆண்டவன் கையில இருக்கு. இப்போ நான் கூட எங்க அம்மாவுக்கு கல்யாணமா 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்தேனா. அப்படின்னா நாமளும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் பெத்துக்கலாமா? பெத்துக்குவோம். அதுக்கு முன்னால உண்டானா கழிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ற? நான் உண்டாயிருக்கேன். கலக்கிறத பத்தி தான் அம்மா கிட்ட கேட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் செய்வேன். ஏ பொன்னி, சும்மா படுத்து கிடக்காதடி, ஏதாவது வேலை செய். முடியலம்மா, களைப்பா இருக்கு. அப்படிதான் இருக்கும். நான் பிரசவ வலி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்பதான் இடுப்பெலும்பு விட்டு கொடுத்து பிரசவம் சுலபமா இருக்கும். இல்லைன்னா கஷ்டமா இருக்குமா. என்னால ஒண்ணும் முடியலம்மா, தொந்தரவு பண்ணாத. இதுக்குதான் நான் சொன்னேன் இப்பவே புள்ள வேண்டான்னு. யாராவது கேட்டீங்களா? அறிவு கெட்டவளே, இப்ப பெத்துக்கிட்டாலும் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு பெத்துக்கிட்டாலும் இந்த வேதனையை நீ தாங்கி தாண்டி ஆகணும். குமரா, பூரியை கொஞ்சம் கூட்டி கொடுக்க கூடாதா? போன மாசம் தானே கூட்டி கொடுத்தேன். டேய், பணத்தை அளவா சம்பாதிச்சா அதை நம்மளை காப்பாத்தும். பணத்தை அளவுக்கு மீறி சம்பாதிச்சா அதை நாம காப்பாற்ற வேண்டிய வரும். கிடைக்கிறத வச்சு திருப்தி பண்றதா நல்ல குணங்களையே பெரிய குணம். புரியுதா? இந்த போ. ஐட்டா, மாடு மாடி ஓடுவா. ஐட்டா, என்ன என்ன? மகாராஜாவுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கா. பெண் குழந்தையா? எப்ப எப்போ? இப்பதான். வாய்டா, வீட்டுக்கு போலாம். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான செய்தி சொல்லிருக்கேன், ஒரு பரிசு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே. இந்த துண்டு வச்சுக்கோ. போய்டா. குழந்தை பார்க்கலாம். வாய்டா. வா குமரா, மக பிறந்திருக்கா. பேரம் பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பொண்ணுதான் பிறக்குது. முதல்ல பெண் குழந்தை பிறக்கிறது நல்லது, மகாலட்சுமி மாதிரி. ஐட்டா, இத பெறதுக்குள்ள இவ என்ன கலாட்டா தெரியுமா? அம்மாவுக்கு 2 உத, மறுத்து வச்சுக்க 2 உத. அப்பா, நான் பயந்து உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன குழந்தை சிரிக்க மாட்டேங்குது? நல்லா இருக்கு. குழந்தை முகம் பார்த்து சிரிக்க 3 மாசம் ஆகும். 3 மாசமா? எல்லா குழந்தையும் அப்படிதானே? போனி, குழந்தைக்கு பசும்பால் கொடுக்குற? தாய்ப்பால் கொடுத்ததா அதுக்கு நல்லது. அதுக்கு நல்லது. எனக்கு இந்த சதியம் பிறந்ததுல இருந்து என் அழகே போச்சு. வயசான மாதிரி தெரியுது. என்னடி என்னமோ 10 புள்ளைங்க 10 இடுப்பு கரண்டு போற மாதிரி சலிச்சுக்கிற? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்றேன், எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம். சும்மா அழட்டிக்காத. குழந்தை நினைச்சு குழந்தை அம்மாவை. பொனே பொனே, குழந்தை ஆய போய் அதுல புரண்டுகிட்டு இருக்கு. இது கூட பார்க்காம நீ என்ன பெரிய சமய வேலை செஞ்சிட்டு இருக்க? சனியே, மூதேவி, இது பிறக்கலன்னு இப்ப யார் எழுதா? உயிரை வாங்குதே. அம்மா அம்மா. கல்யாணமாய் 1 வருஷத்துல குழந்தை பிறந்துடுச்சு. அதான் குழந்தையோட அருமை தெரியல. நான் அவசரப்பட்டேன், காக்க வச்சு கொடுத்துருக்கணும். எல்லாம் என் தப்பு.
கொஞ்சறதுக்கு மட்டும்தான் பிள்ளையா? பெத்துட்டா பெருசா. நீ வந்த நேரத்துல அம்மா இல்ல, நானும் அம்மாவோட சேர்ந்து வயலுக்கு போயிருந்தா என்ன செய்வ? இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லடி. நான் மட்டும் என்ன 5-6 பெத்தவளா? பொம்பளைன்னா தனக்கு தானே தெரிஞ்சுக்கணும்டி. ஐட்டா எதுக்கும் இதையெல்லாம் நீயும் கொஞ்சம் கத்து வச்சுக்க. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மறுநாளே பொண்டாட்டிக்கு எப்படி சேவை செய்யறதுன்னு கத்துக்கிட்டாச்சு. வர நாட்டுல பொம்பளைங்க ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. இப்ப நீ வரல, என்ன சும்மா இருந்திருப்பேனா? செஞ்சிருப்பேன். பெத்த பிள்ளைக்கு செய்யறதுல என்ன அசையம்? உனக்கு தெரியுது, தெரிய வேண்டியவளுக்கு தெரியலையே. ஒண்ணும் குத்தி காட்டி பேச வேண்டாம், கொண்டாடி புள்ளைய. அடி சக்க, காரியம் ஆகுற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் முடிஞ்சதும் குடுமைய பிடிக்கிறது. இதுதானே உன் குரங்கு புத்தி. என்ன சிரிப்பு? குரங்கு மாதிரி. ஒன்னோட கண்ணா, ஜிஞ்சிக்கு 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 ஜிஞ்சிக்கு. குழந்தைக்கு பால் பவுடர் தீந்து போச்சு. அரிசி பருப்புல இருந்து எல்லாமே வாங்கணும். இருக்கிறது 2 நாளைக்கு கூட பத்தாது. சொசைட்டில கடன் கேட்டிருக்க, இழுத்தடிக்கிறாங்க, என்ன பண்றது? அது எப்ப வருமோ? நான் வேணும்னா பெரிய கிட்ட கேட்டு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது என் பொறுப்பு. நீங்க யார்கிட்டயும் போய் யாசகம் கேட்க வேண்டாம். நான் ஒண்ணும் யாசகம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லலையே. கடனா வாங்கிக்குவோம், பணம் வரும்போது திருப்பி கொடுத்துருவோம். கடன் வாங்குறதுனா கூட அதை நான் போய் வாங்குறதா முறை. பொம்பளைங்க வீட்டு நிலைமையை புருஷன்கிட்ட சொல்றதோட நிறுத்திக்கணும். அதை எப்படி சமாளிக்கணுங்கிறது அவனுடைய பொறுப்பு. புரியுதா? நான் பணத்தோட வரேன். ஆச்சரியமா இருக்கே. என்ன குமரா, உனக்கு கூட பணம் விட? நல்லா இருக்கே. நான் என்ன அரசியல்வாதியா இல்ல லட்சாதிபதியா? மழை இல்ல, அதனால சரியா விவசாயம் இல்ல, கொஞ்சம் தட்டுப்பாடு. இதை வச்சுட்டு ஒரு 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச உடனே தந்துடுறேன். அதனால என்ன, நீ கொடுக்க முடிஞ்ச போது கொடு. குமரா, இந்த செங்கிலி எங்க வாங்கின? ஏன்? யாரோ உன்னை ஏமாத்திருக்காங்க. இது போலி, பித்தளையில செஞ்சு தங்கமுலாம் பூசிருக்காங்க. அதனால என்ன குமரா, நான் உனக்கு பணம் தரேன். இது இல்லைன்னா நான் உன்னை நம்ப மாட்டேனா? இந்தா. பரவாயில்லைங்க, வேண்டாம், நான் வரேன். செட்டியார், வாங்க 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 வாங்க. வணக்கம், உட்காருங்க. இதை வச்சுக்கிட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. ஆஹா, நம்ம கடைக்கு வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்க. கிராமத்துல மழை இல்லைன்னா உங்க பாடு யோகம் தான். வேற யார் வந்தாங்க? உங்க மாப்பிள்ளை வந்தாரு. சங்கிலி அடகு வச்சு பணம் கேட்டாரு. பாவம், யாரோ பித்தளையில சங்கிலி செய்து அதுக்கு தங்க முலாம் பூசி அவர் தலையில கட்டிட்டாங்க. இந்த காலத்துல யார நம்புறது? ஒரு தெரிய நம்ப முடியாது. மாப்பிள, மாப்பிள, அடடே, வாங்க மாமா, உட்காருங்க. பொண்ணு இல்ல இருக்கா? பொனே, பொனே. வாங்கப்பா. ஏமா, இந்த வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதா? அது என்கிட்ட ஒட்டவே மாட்டேங்குதுப்பா. அப்பா பால் கொடுத்தாதான் குடிக்குது. சனியே. பெத்த குழந்தைய சனியை கிணிஞ்சா பல்ல உடைச்சு விடுவேன். மாப்பிள, இதெல்லாம் கண்டிக்க கூடாதா? அதான் நீங்க கணிச்சிட்டீங்களே மாமா. அப்ப நீ மாமா கூட்டம்ல காப்பி கொண்டு வா. அப்படி எனக்கு ஒரு டம். பிறந்த வீட்டு பெருமைய ரொம்ப நல்லா காப்பாத்துறா. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மாமா. அடிச்சான பாரு, அடிச்சான சிரிடா கண்ணா, சிரிடா கண்ணா. மாப்பிள, தங்கவேல ரொம்ப நல்லவன் நம்பித்தான் அவங்கிட்ட சங்கிலியை செய்ய கொடுத்தேன். பாவி பையன் என் பேரை கெடுத்துட்டான். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சிச்சு. இப்போ அசல் தங்கத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். இதை வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா. அவன் போலி தங்கத்தை கொடுத்தப்ப அதை சரியா கவனிக்காது என் தப்பு தானே. மாப்பிள, இதை வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா, இதை வாங்கிக்கங்க. சொல்றது கேளுங்க. வேண்டாம். இதை வாங்கிக்கிட்டா தான் என் மனசு ஆறும். மா, இங்க வா செல்ல குட்டி.
மாப்பிள, எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு வயசு கூடும், உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு வயசு கூடுதே. பார்க்க ரொம்ப வயசானவன தெரியுறீங்களே. எப்படி மாமா 42 தானே ஆகுது? பார்த்தா 50 வயசு மாதிரி இருக்கீங்க. என்ன பாருங்க, எனக்கு 67 வயசு ஆகுது. யாராவது சொல்லுவாங்களா? இன்னும் 50 வயசுக்கார மாதிரி இருக்க பாருங்க. அப்போ அது எப்படி அத்தை மட்டும் புருஷனுக்கு வயசாயிடுச்சு சொல்லிக்கிட்டே திரியறாங்க? அவ கிடக்கிற கிளவி. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் யாருங்க அவளுக்கு தெரியும். மீனா, தாத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. கிளவி பக்கத்துல நீயும் வா. 16 பெத்து பெருவாழ்வு வாழணுமா. மகராசியா இருமா. இந்தா, இத உன் பேத்தி கையில போடு. காமாட்சி. மீனா, அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லா இருமா, நல்லா இரு. மீனா, அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுமா. பிறந்த வீட்டுக்கும் போற வீட்டுக்கும் மகாலட்சுமியா இருமா. மீனா, இப்ப நீ குழந்தை இல்ல. அப்பா அம்மா சொல்றபடி கேட்டு நல்லபடியா நடந்துக்க. துணை இல்லாம தனியா வெளியே எங்கேயும் போக கூடாது. ஆமாமா, நீ எங்க வெளியில போனாலும் இந்த கிழவியும் துணைக்கு கூட கூட்டிட்டு போ. வீட்டுல நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்.